சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா பல்வேறு கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தலைவர்கள் தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக கூறினர். இது தொடர்பாக தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். Srimati Jayalalitha offered us. We are not in a position to give you a parliament seat this time because we have already completed our candidate list and everything. So definitely we will consider your request in the next assembly election. So we demanded that in the ensuing assembly election, Forward Bloc need more seats to contest from AIDMK alliance. Forward Bloc கட்சியின் சார்பிலே சந்தித்து எங்களது ஆதரவை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2016 நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி உங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் அனைத்து பகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு உழைத்து வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது, அதை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறோம். அணியில அம்மா அனுமதிச்சிருக்கிறாங்க. அது எந்த தொகுதி எத்தனை தொகுதிங்கிறது அம்மா சொல்றாங்களோ அதன்படி தமிழ்நாடு கோங்கில வரை நடந்து கொள்ளும். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக ஆதரிப்பதென்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்கு எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு உழைப்பதென்றும் புரட்சித் தலைவி அம்மாவை சந்தித்து எங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி உறுதி செய்திருக்கிறோம். 2 தேர்தல்களிலும் சென்ற சட்டசபை தேர்தலிலும் வருகின்ற போன பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்களும் எங்களுடைய செயற்குழுவிலே பரிசீலனை செய்து ஆதரவு தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்தெந்த தொகுதிகளை அளிப்பது என்பதை குறித்து விவாதித்து அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று நம்புகிறோம்.